சமையல் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தோசை தானே எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கலாம். ஆனால் இருந்தாலும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட், துருவிய கேரட், அதுக்கப்புறம் தக்காளி, நம்ம பீட்ரூட் கூட வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் எல்லாம் சிறு சிறுவாக கட் பண்ணி எடுத்துங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் எடுத்துங்க. தோசை தவா வச்சதும் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் 2 கரண்டி மாவு எடுத்துங்க. 2 கரண்டி மாவு விட்டுட்டு தேக்கெல்லாம் தேவையில்ல. இதை அப்படியே விட்டுட்டு நம்ம ஒரு பவுலில் வந்து வெஜிடபிள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தோசை மேலே அழகாக எடுத்து கொட்டிட்டு அப்படியே கையிலேயே வந்து பரப்பி விட்டுடலாம். இது வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா தோசை கரண்டிலாம் வச்சு தேய்க்க தேவையில்ல. கையிலே வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு மேலே வந்து மிளகா பொடி வந்து நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். நான் இட்லிக்கு மிளகா பொடி எப்படி அரைக்கிறதுன்னு கூட ஆல்ரெடி வீடியோவாக ஆல்சோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணும்னா அதை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்லாம் நல்லா வந்து கையிலே பரப்பி விட்டதுக்கப்புறம் மிளகா பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா தூவி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வீட்லேயே நெய் காசி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். அந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா தோசையை சுற்றி விட்டுடலாம். பசங்களுக்குன்றதுனால கொஞ்சம் நெய் நான் வந்து அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறப்ப நெய்யை வந்து கொஞ்சம் குறைச்சிங்க. அதுக்கப்புறம் நெய் எப்படி வந்து வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு ஆல்சோ அதையும் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை இந்த பக்கம் வந்ததும் திருப்பி போட்டுட்டு திருப்பவும் பசங்களுக்குன்றதுனால நெய் வந்து தாராளமாகவே விடுறேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கம்மியாக விட்டுங்க. அகெயின் ஒரு 2 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா அந்த வெஜிடபிள்லாம் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்னா தோசை வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு தோசை ஊற்றிக்கலாம் பையனுக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு யாருக்குன்னா எடுத்துன்னு போய் கொடுத்துட்டோம்னா பெரிய போர்க்களமே ஆகும். அகெயின் என் பையனுக்கு ஊற்றி வச்சாச்சு. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தனியாக வெஜிடபிள்லாம் கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால் இது போல் வெஜிடபிள் மிளகா பொடியெலாம் போட்டு நம்ம கொடுக்குறப்ப பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.